பயம் வந்தால் பக்தி வருகிறது, பக்தி வந்ததுன்னா புத்தி வருது, சரி, புத்தி வந்தா வெற்றி வருது, வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்த பிறகு ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது. இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது. இது மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தானே சாமி. பிறக்கிறோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், திருப்பி இன்னொரு வயசுல போய் பிறந்தோம், வளர்ந்தோம், செத்தோம். இப்படியே தானே ரொட்டேஷன். உலகம் என்றது சுத்திக்கிட்டு இருக்குது இல்லை? உலகம் பூமி சுத்துதா இல்லையா? சுத்தலைன்னா நீ நான் இங்கே நிற்க முடியும், உட்கார முடியாது. அப்போது பூமி எப்படி சுழற்சி இருக்குதோ மனிதனுடைய உடலும் சுழற்சியில் தான் வரும். பூமி நின்று போச்சுன்னா மனுஷனுக்கு அழிவே இல்லை. பூமி எப்பவும் நிற்காது, மனுஷனுக்கு அழிவு வந்துக்கினே இருக்கும். அதனால் இயற்கையினுடைய நிலை உன்னை நிரந்தரமாக நிற்க வைக்காது. அப்போது நீ இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இப்போ நீ நல்லா இருக்கிற, நல்லா வசதியாக இருக்கிற, கடவுள் உனக்கு எல்லா இதையும் கொடுத்துருக்குறான். ஆனால் நீ என்ன நினைக்கிற, உனக்கு என் திறமையால் தான் நான் சம்பாதிச்சேன், என் திறமையால் தான் நான் வாழறேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிற. இதுக்கு பேர் ஆணவம்னு பேர். ஆனால் உன்ன மாதிரியே நான் வாழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல. ஏன்? இது என்னுடைய முயற்சி, இறைவனுடைய அருள் இல்லை. இறைவனுடைய அருள் உனக்கு இருக்குது, அதனால நீ வசதியாக வாழற. இப்போ நீ என்ன பண்ணணும், என்னை பார்த்து பத்தியா நான் எப்படி இருக்கிறேன் பத்தியாடா, டேய் நீ எப்படி பிச்சை எடுக்கிற பத்தியான்னு பேசக்கூடாது. பேசுன்னா அடுத்த பிரிவில் நான் பணக்காரனாப்ப நீ பிச்சைக்காரனா இருப்பேன், நான் 10 ரூபா உனக்கு போட வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ நீ யோசிக்க வேண்டியது என்னன்னா, இறைவா எனக்கு இந்த வசதியை கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேலே நான் என்ன நன்மையை செய்கிறேன், இது அடுத்த பிரிவில் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர, இல்லாதவனை பார்த்து கேலி பண்ணினா அவனை விட மோசமான நிலைமைக்கு நீ போவ. நான் வீட்டு வாசப்படியில் உட்காந்துங்கிறேன். நான் உட்காந்துங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாசப்படி, அங்கே ஒருத்தர் உட்காந்துங்கிறார். அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரன் வந்தான். சாமி பசியாகுது, எதுனா இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு. 4 வீடு அண்ணன் தம்பிங்க அவங்க லைனாக இருக்கிறாங்க, இது நம்ம வீடு மட்டும் இருக்குது. உடனே அவர் சொல்லிட்டார், உடனே இல்லை போ அப்படின்ட்டார். அடுத்த ஸ்டெப்பு நான் தான் உட்காந்துக்கிறேன் பைத்தியக்கார மாதிரி. அவர் வந்து என்ன பண்ணார், சாமி பசியாகுது என்னந்தா கொடுங்கன்னார். அப்போது வீட்டில் நாஸ்டாலாம் போட மாட்டாங்க, நாஸ்டா விற்கிற கடையில் போய் ஒரு 2 ரூபாய்க்கு எனக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நான் பிச்சைக்காரன் வந்துக்கிறேன், என்ன இது கொடுன்னா எங்கள் சம்சாரம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள் வந்து வைக்கிறது கடை, அதை வேறு இன்னும் பிச்சைக்காரனுக்கு போட்டால் இவனுக்கு எங்கே திருப்பி வைக்கிறதுன்னு எம்பொண்டாட்டி நினைப்பான் இல்லை? அப்படி தான் நினைப்பேன். அதனால் நான் என்ன பண்ணேன், ஏய் சாப்பிட எனக்கு என்ன வச்சுக்கிறேன்னு, இட்லி வச்சுக்கிறேன் அப்படின்னா எடுத்துன்னு வான்னு. பிச்சைக்காரன் வந்துக்கிறான்னா இல்லைன்னு இருப்பா, இட்லி எடுத்துன்னு வான்னு. அவன் ஒரு பிளாஸ்டிக் உர வச்சுருந்தான், அதை பிடிக்கிறான், அதில் போட சொல்லி. நான் சொன்னேன் இது மாதிரிலாம் போட்டது இல்லைன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல போடுறது வந்து உட்கார வச்சு போடு. உடனே பின்னாடி வாழையில் இருந்தது, வாழைலாத்துன்னு வந்து உட்கார வச்சு போட்டாங்க சாமி. அவன் சாப்பிட்டுக்கினே இருக்கிறான். அந்த 4 வீட்டில் இல்லைன்னாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இவன் போட்டால் நான் போடல, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு புட்டு வாழைப்பழம் தூக்கின்னு ஓடியாந்தாங்க. இதை சாப்பிடணும். அவன் மூஞ்ச பார்த்தான், பசி கேட்டேன், சாமி போட்டார், எடுத்து போட்டான். எவ்வளோ அசிங்கம்! இதை தான் சொல்கிறான் சிவவாய்க்கர், மாடுமனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரமாட்டானா. அன்னைக்கு நான் போட்டேன், இன்னைக்கு 10 பேருக்கு நான் சோறு போட்டுங்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு குருவா உட்காந்துங்கிறேன், அவன் அட்ரஸ் இல்லாத போயிட்டான். இதான் சாமி வாழ்க்கை. வாழ்க்கைன்றது எதுவும் நிரந்தரம் கிடையாது. நான் ஒரு படி சோத்துக்கு பிச்சை எடுத்தேன், மாடு மேய்ச்சிக்கின்னு படுக்க ஒரு இடம் இல்லை, இன்னொருத்தர் வீட்டு திண்ணையில் போய் படுத்துன்னுப்பேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு 1000 பேருக்கு என்னால் சோறு போட முடியும், 500 பேர் படுக்கிறதுக்கு இடம் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இப்போ நான் செத்து போக போகிறேன், நான் ஒன்றும் இங்கே ஆணி வச்சுன்னு போதில்லை, ஆனால் நான் செத்தால என்னுடைய உழைப்பு பல பேர் 1000 பேருக்கு உபயோகப்படும். இதுதான் வாழ்க்கை, இதான் வந்தால் மனுஷன். கோடி கோடியாக வச்சு நீ என் மொண்டாட்டிக்கு 20 சவரம் போட்டுங்க, என் பிள்ளைக்கு 10 சவரம் வாங்கி கொடுத்தோன்னா அது ஒன்றும் வாழ்க்கை. ஆடு மாடு பண்ணுது, நீ என்ன அதிசயமா? உன் வீட்டை தாண்டி என்னடா செய்து இந்த உலகத்துக்கு? அவன் தாண்டா 6 அறிவு மனிதன்.
உன் வீட்டுக்குள்ளேயே வாழறது வரைக்கும் 4 அறிவு மனுஷன் தான் நீ. அதனால் வாழ்க்கைன்றத பல பேருக்கு நீ உதவி செய்து வாழும்போது தான் உனக்கு மன அமைதி கிடைக்கும். ஒருத்தர் சொல்கிறான், சிவகங்கையில் அன்னதானம் பண்ணுங்க, பசின்னு சொன்னால் கடவுளுக்கு போடுற மாதிரி நினைங்க அப்படின்னு வீடியோவில் பேசியிருந்தேன். அவன் பையனுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் ஒரு 300 பேருக்கு சோறு போடல. அவன் 2000 பேருக்கு போட்டான். அன்னைக்கு பூந்தவன் சத்தத்தில் மறுநாள் தான் வெளியே வந்தான். அவன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு, சாமி நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க, நான் 2000 போட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் சாமி. நான் அதான்டா சந்தோஷம். நீ சாப்பிட்டு சந்தோஷப்படுற பிறர் சாப்பிட்றதப்பா சந்தோஷப்பட, அவன் தான் மனுஷன். நீ சாப்பிட்டு சந்தோஷப்படுறது நாய். நாய் இருக்குத, அதுக்கு அவ்வளோ சோறு போட்டின்னா இது நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கும். போட்டின்னா இதால் துண்ண முடியாது. ஆனால் இன்னொரு நாய் வந்தாலும் விடாது, இது குட்டியை கூட விடாது. அந்த மாதிரி வாழடா மனுஷன். நீ சாப்பிட்றத கூட பிறருக்கு கொடுத்து வாழடா மனுஷன். 6 அறிவு மனுஷன்டா நீ. அப்படி வாழ கற்றுக்கணும், பழகிக்கணும். அவன் தான் மனுஷன். குன்று இருக்கிற இடத்துல எல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு, வச்சுக்கிறோம் சாமி. பெருமாள் இருக்கிறாரு, சிவன் வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி ஐயாவோட கருத்து என்ன சாமி? முருகப்பெருமானுக்கு ஒரு வாகனம், சிவபெருமானுக்கும் ஒரு வாகனம். சிவபெருமானுடைய வாகனம் நந்தி, மாடு. அந்த மாடு பார்க்குமா? பறக்காது. அப்போ அது கீழே கோயிலில் தானே இருப்பான். மயில் வச்சுங்கிறாரு, இது பறக்கும். அதனால் அது குன்றுக்கு மேலே தான் உட்கார, மனுஷங்கிற இடத்துல உட்காராது. அதனால குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமான்ட்டாங்க. இப்படி இருக்கு. சிவன் கோயிலும் இருக்கே சாமி. சிவன் கோயில் மனுஷன் கட்டினது தானே சாமி. எந்த சிவமாவது எங்கேயாவது வந்து கோயில் கட்டிச்சா எனக்கு பெரிய ஊடாகணும்டான்ட்டு. திருவிளையாடலில் பார்த்தீங்கன்னா மதுரையில் நாகேஷுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். உன் வீடு எங்கேன்னு, இந்த ஊர்லேயே அவன் வீடு தான் பெருசுன்னு வரும். எதை? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஆனால் அவர் கட்டினாரான்னா அவர் கட்டலை, யாரோ கட்டி வச்சுட்டு போட்டான் ராஜா. கடவுள்கள் எங்கேயுமே தனக்குன்னு ஒரு கோயிலை கட்டிக்கிறது கிடையாது. கட்டுற அளவுக்கு அது கை கால் கிடையாது. அது பேரொழின்னு சொல்லிக்கிறேன்ல, அது போய் எங்கே கட்டும்? அது உலகமே அது. நீ என்ன தனித்து வாழுது, உனக்காக கட்டிக்கிற. அவை சொல்லுது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன் சொல்லிச்சு? கோயில் இல்லாத ஊரில் குடியிருந்தீங்கன்னா மூர்க்கத்தனமாக ஆகிடுவிடா நீ. மனுஷனாக வாழணுன்னா ஒரு கோயில் ஓணும், பக்தி ஓணும். பக்தி இருந்தால் தான் மனுஷனாக வாழ்வேன். ஆனால் இப்போ கோயிலுக்கு ஊர்லேயே மூர்க்கனாக தான் வாழறோம். வண்டி போகுது, மாடெல்லாம் இருக்குது. கொய்யன்னு ஒரு 6 நட்சா மாடெல்லாம் ஒதுங்குது. ஆனால் மனுஷனுக்கு 6 நட்சினோட ஒதுங்க மாட்டானே. மாட்டை விட மோசமாக போட்டான் மனுஷன். அதனால் இறைவன் எங்கேயுமே தனக்குன்னு கோயில் கட்டிக்கிறதே கிடையாது. மனிதனுடைய வழிபாட்டுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் 4 கோயில் கட்டிக்கணும். இப்போ இந்த ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கோயில் கட்டி வச்சுக்கணுமா? அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு தான், அது எதிர ஒரு அம்மன் கோயிலுக்கு தான், ஊர் உள்ள ஒரு அம்மன் கோயிலுக்கு தான், அண்ணாட்டு ஒரு பஜனை கோயிலுக்கு தான், அண்ணாட்டு ஒரு பிள்ளையார். இத்தனி கோயில் எதுக்கு? எந்த சாமி கட்டிச்சு? மனுஷன் சாமி தான் கட்டிக்கிச்சு. கடவுள் சாமி கட்டினதே கிடையாது. அது கட்டவே தெரியாது. இந்த 2வது புக்கில் ஒரு பாடம் ஒன்று வரும் தெரியுமா? இந்த தூக்கணாங்குருவி ஈச்ச மரத்தில் கூடுங்க கட்டும். தூக்கணாங்குருவி கூடு மாதிரி மனிதனால் கூட எந்த இன்ஜினியராலையும் கட்ட முடியாது. அது பிக்க கூட முடியாது நம்மளால். அப்போ அது எவ்வளோ பெரிய புத்திசாலிப்பார். ஆனால் அது மழைக்கு போய் அது கூண்டு உள்ள பூந்துக்குது. குரங்கு மழையில் நனியும். அதுக்கு வெறுப்பு வந்துட்டுனா அந்த கூண்டெல்லாம் பிச்சு போடும். அப்போ அந்த குருவி கேட்கும், நீ ஒரு கூண்டு கட்டிக்கின்னு வாழலாம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு குரங்கு சொல்லும், எனக்கு பிச்சு போட்டு தான் தெரியும், கத்த தெரியாது. 2வது புக்கில் வரும், 2வது பாடத்தில் இல்லை. அந்த மாதிரி இப்போ இருக்கிறான் மனுஷன். சுவாமி, சாமி கும்பிடுறவங்க, இறைவனை வழிபடுறவங்க உடல்களை வருத்திக்கிறாங்க, பட்டினி போட்டுக்கிறாங்க. அதுதான் நான் கடவுளுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல பண்டிகை நாட்கள்ல அதே சாமிக்கு நிறைய வாழை இலை போட்டு உணவு பரிமாறுறாங்க. அப்பவும் உணவு இல்லாம தானே சாமி கும்பிடணும். இப்போ விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது தனிப்பட்ட கற்பனையா? அதுதான் சரியான வழி. சாமிக்கு உணவு படைக்கிறாங்க, 2 விதமாக படைப்பாங்க. சைவ சாமி, அசைவ சாமின்னு 2 சாமி வச்சுக்கிறாங்க. அம்பாள்னா அசைவ சாமி, முருகன், சிவம், மகாவிஷ்ணுனா சைவ சாமி.
இந்த சைவ சாமி கும்பிடும்போது வடை பாயசம் அது இதெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அம்பாள் சாமி அசைவ சாமி கும்பிடும்போது கோழிக்கறி ஆட்டுக்கறி அது இதை கண்டுதான் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கும்பிடுவாங்க. ஆனால் அசைவத்தில் கடவுள் இருக்கிறாரா சைவத்தில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுலையுமே இல்லை. அவங்க உடலுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு. ஆனால் அசைவமானா இருக்கட்டும் சைவமானா இருக்கட்டும், இது ரெண்டையும் சாப்பிடலன்னா அவரே இருக்க மாட்டார். அதனால மனிதனுக்கு உலகத்துல முதற் கடவுள் யாருன்னா உணவு தான். ஆனால் இதுல இந்த உணவுல கடவுள் இருக்கிறாரு, அதை கும்பிட்டு சாப்பிடுன்னா எப்பவுமே சாப்பிட மாட்டான். அதனால கடவுள் பெயர் சொல்லி அன்னைக்கு படையில போட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான்னா அதை வணங்கிட்டு சாப்பிட்றான். அங்க கடவுளை வணங்கினானா இல்லை, ஆகாரத்தை வணங்கணும், உணவை வணங்கணும். ஒரு மனுஷனுக்கு 2 பேரை பிடிச்சிக்கோ, 2 ரூமில் போடு, ஒரு 15 நாளைக்கு நீங்க யாரும் 2 பேரும் வெளியே வரக்கூடாது. ஒருத்தர் கடவுள் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு பூட்டிட்டு, ஒருத்தருக்கு வந்து கடவுள் இல்லை உணவு இருக்குது அது போதும் அப்படின்னு இருக்கிறவரையும் பூட்டிட்டு, உணவு கேட்கிறவருக்கு உணவு கொடு, 15 நாள் போது திறந்தீங்கன்னா கடவுள் இருக்கிறவரு வரமாட்டார், செத்து போயிருப்பார். உணவு இருக்குதுன்னு வெளியே வருவோம், நல்லா கொழுத்து போய் வருவோம் இல்லையா? ஏன்னா உழைக்காத சாப்பிட்டான்ல கொழுன்னு ஆயிடுவோம். அப்போ கடவுள் எதுல இருக்குதுன்னா உணவுல தான் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு கடவுள் தெரியுமா? ஆனா உணவு தேவைப்படுது, ஓன்னு கத்துது, உடனே தாய்ப்பால் கொடுக்குறான். அப்போ மனிதனை காப்பாற்றக்கூடியது முதல்ல கடவுளே இல்லை, உணவு தான் மனுஷனை. மனுஷனை மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உணவு தான் கடவுள். உணவாவே கடவுள் இருக்கிறான். அந்த உணவுன்றது ஒண்ணு இல்லைன்னா கடவுள்ன்றது ஒண்ணுக்கு மாட்டான், சொல்றதுக்கு மனுஷனும் இருக்க மாட்டான். அதனால அவங்க ஒரு பொழுது இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது சரியான வழி. அது இந்த ஹோட்டல்ல சமையல்காரன் இருப்பான், அவனுங்கள பார்த்தீங்கன்னா 100க்கு 50 பேர் நோயாளியா இருப்பான். ஏன்னா ஓய்வு இல்லாம சாப்பிடுவான். சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நோயா மாறி போயிடும். வீட்டுல இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் ஒரு பொழுது அப்படின்னு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா தடகாத்தமா இருப்பாங்க. காரணம் என்ன? அங்க கடவுள் வந்து அவரு சரி பண்ணல, இவரு சரி பண்ணல. அவங்க இருந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுது அவங்க உடலை சரி பண்ணிச்சு. ஒரு கார் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டிக்கினே இருந்தீங்கன்னா டெய்லி நிக்குமா? அது கார் எத்தனை வருஷம் வரும்? 2 வருஷம் கூட வராது. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓட்டு ஒரு காரை, 20 வருஷம் வரும். காரணம், காருன்றதுன்னா இன்ஜின். அந்த இன்ஜினை நீ அளவு மீறி ஓட்டினீங்கன்னா சின்ன பின்னமா மாறி போய் அது ஓடாம நின்று போடும். உடலுன்றது வயிற்றுல ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினுக்கு ஓய்வு கொடுக்காம ஆகாரத்தை இஷ்டத்து பண்ணி மாதிரி போட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுவோம், அளவு மீறி ஊதி போயிடும். அதனால உணவு தான் கடவுள், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே. உணவுன்னு ஒண்ணு இல்லை, தாய் இல்லை, தகப்ப இல்லை, கடவுள் இல்லை, எதுவுமே இருக்காது உலகத்துல. உணவு தான் முக்கியம். மனுஷன் மட்டுமா உணவு சாப்பிட்றான்? எல்லா ஜீவராசிகளும் உணவு இருந்தால்தான் உயிர் இருக்கும், உணவு இல்லைன்னா உயிர் இருக்காது. அதனால உணவு தான் முதற் கடவுள், அப்புறம் தான் மற்ற கடவுள் எல்லாமே. அதனால அவங்க உடலை வருத்திக்கல, உடம்ப சுகப்படுத்துறாங்க. நீ சாப்பிடுறன்ற முறையில உடம்ப கெடுத்துக்கினுக்கிற. சொல்லு சாமி. சாமி, அப்போ கடவுள் உணவு இல்லைன்னா இறந்துடுவோம். ஆமா. கடவுள் நினைச்சுக்கிட்டு யானை முன்னாடி போனாலும் இறந்துடுவோம். ஆமா. எக்ஸாம பாஸ் பண்ண வைக்கவும் கடவுள் வரமாட்டாரு. ஆமா. எதுக்குமே அப்ப எதுக்குதான் கடவுள் இருக்காரு? நீ நடமாடுறதுக்கு தான் கடவுள். நீ நடமாடினா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா நீ நடமாட முடியாது. நீ எக்ஸாம் எழுதுன்னா கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இருந்தாதான் எக்ஸாம் எழுதுவ. கடவுள் என்ற உயிர் இருந்தாதான் நீ சாப்பாடு சாப்பிடுவ. கடவுள் என்ற உயிர் உனக்குள்ள இல்லைன்னா நீ இருக்க மாட்ட, அப்போ எக்ஸாம் எழுத முடியாது, சாப்பாடும் சாப்பிட முடியாது. அதனால நீ உலகத்துல நடமாடணும்னா உனக்கு உயிர் இருக்கணும். உயிர் இருக்கணும்னு சொன்னா ஆகாரம் இருக்கணும். நீ படிக்கல, டாக்டர் ஆகுற, கம்பவுண்டர் ஆகுற, அதெல்லாம் அப்பாற்பட்ட தனிப்பட்ட விஷயம். உன் உடல் நீ இயங்கணும்னா உனக்கு உயிர் ஓடணும். இப்போ
கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் எடுப்பாங்க தெரியுமா? இந்த பெரிய தொட்டி கட்டுவாங்க, அந்த தொட்டியில சாணி கொட்டுவாங்க. சாணி கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சி விட்டுட்டாங்க, மூடிட்டாங்கன்னா அதுல கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் அடுப்பு எரிய வைக்க உதவும். அதே மாதிரி நீ சாப்பாட்டை போட்டு தண்ணியை ஊற்றணுன்னு இங்க கேஸ் உற்பத்தி ஆகுது. இந்த கேஸ் தான் பிராணவாயு. அதனால ஆகாரம் இருந்தால் தான் பிராணவாயு ஓடும். ஆகாரம் இல்லைன்னா பிராணவாயு நின்று போயிடும். அதனால ஆகாரம் முதல்ல, அந்த ஆகாரத்தை உணவு உட்கொள்றதுக்கு உனக்கு உயிர் ஓணும். அப்போ இந்த உயிர் தான் கடவுளா இருக்குதுன்னா, ஓ உயிர் தான் கடவுள். நான் நடமாடுறதுக்கு எனக்கு உணவு தேவை. ஆமா. ஆனா மனிதர்களே ஒரு கடவுள் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு கற்பனையா வடிவமைச்சு ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம கோயில்ல கூட சிலைகளா இருக்கு. இப்போ மனிதர் வந்து கடவுளை எப்படி உருவாக்க முடியும்? அதுல என்ன கற்பனை? இப்படிதான் இருப்பாங்க, தெய்வத்தை எப்படி அவங்க கற்பனை பண்றாங்க? இது இந்த சராசரி மனுஷன் பண்ணது இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி இருக்கிறேன். இந்த கடவுளுடைய சித்திரங்களை வகுத்தது சித்தர்கள். இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாத கண்மூடி தானே இவன். சித்தர்கள் வந்து ஞானி, அறிவாளிகள். அவன் யோசித்தான் இந்த மக்களுக்கு எப்படி கவர்ந்தா இவனுக்கு வழிபடுவான் அப்படின்ட்டு ஒவ்வொரு சிலையை வடிச்சான். ஒவ்வொரு சிலையை வடிச்சு ஒவ்வொருத்தரும் பிடிச்ச மாதிரி வழிபடணும். வழிபடுறதுன்னா அந்த சிலை இவனுக்கு எதுனா ஆதாரம் கொடுக்குமா? அந்த சிலை இவனுக்கு எதுனா நன்மை செய்யுமா? செய்யாது. ஆனால் அது செய்யாது. நீ சாமி கும்பிடுன்னு சொன்னா இவன் கும்பிட மாட்டான். அவன் பேரறிவாளன் சித்தர்கள்லாம். அவன் என்ன பண்ணா, ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை அண்ட போனீங்கன்னா இந்த சிலைக்கு நீ இப்படி கும்பிடணும்னு வச்சான். ஏன் அப்படி கும்பிடணும்னு வச்சான்? உன்னுடைய உடல் ஏக்கம் வரணும். ஏக்கம் வந்தாதான் நீ வாழ முடியும். இந்த ஏக்கத்தை நீ ஏங்குடான்னு சொன்னா செய்ய மாட்டான். அதனால கடவுள் உருவங்களை வச்சு அப்படி வழிபட வச்சான். இப்போ ஒரு கோயில்ல போனீங்கன்னா பிள்ளையார் என்ட்ரன்ஸ்ல இருப்பார், அவரும் கடவுள் தான். உள்ள மூலையில சிவம் இருப்பார், அவரும் கடவுள் தான். ஆனா இவரை கும்பிடுற மாதிரியே அவரை கும்பிடுறான்னா, இவர்கிட்ட போறான், 2 கொட்டு கொட்டிக்கிறான், 4 தோப்பக்காரணம் போடுறான், 3 சுத்துறான். ஏன் அதே சிவனாண்ட போய் அது மாதிரி பண்ண மாட்டேன்றான்? இங்க அசைவு, ஆரம்பத்துல அசைவு வேணும். இந்த ஏக்கங்கள் நடந்தாதான் அந்த இறைவங்கிட்ட வழிபட முடியும். அங்க போய் சாஸ்தாங்கமா உயரும். அப்போ ஒவ்வொரு கடவுள்கிட்டவும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கிறான். அந்த வழிபாடுகள்ல அங்க இருக்கிற சிலைக்கும் சம்பந்தமே இல்லை, உடல் இயக்கத்துக்கு தான். அதனால இப்படி எல்லாம் வகுத்தா. இப்போ ஒரு வீட்டுல 5 பொண்ணு இருக்குது. 5 பொண்ணும் ஒவ்வொரு பொண்ணு ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போறான். இந்த 5 பொண்ணும் காட்டுதுன்னா 5 பொண்ணையும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? என்னம்மா சொல்லுவான்? சொல்லுமா. அப்போ இந்த 5 பேர்ல ஒருத்தரை பிடிக்குது அவனுக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த 5 பேர்ல ஒரு பொண்ணை பிடிச்சதால இந்த 4 பொண்ணு உதவாத போல. இன்னொருத்த வந்தா அந்த 4ல ஒண்ணு பிடிக்குது. 5 பேரையும் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா இவன் நடத்த முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, செத்து போடுவான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். நான் பல வீடியோக்கள்ல பேசின்னு இருக்கிறேன். அந்த கடவுளுக்கு நம்ம அன்னதானம் பண்றோமே தவிர மனுஷனுக்கு பண்றோம்னு நினைக்கவே கூடாது. இதில் ஜாதி, மதம், குலம், ஏற்றம், தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. எல்லோரும் மண்ணில் போகும். இங்கே யாருமே உலகத்தில் உயர்ந்தவங்க கிடையாது, யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது. பணம் வச்சுக்கிறதால ஒருத்தன் உயர்ந்தவங்க கிடையாது, பிறப்பாலையும் ஒருத்தன் உயர்ந்தவங்க கிடையாது. இன்றைக்கி பணக்காரனாப்பான், நாளைக்கு ஏழையாகிடுவான், ஏழையாக இருப்பான், பணக்காரனாக மாறுவான். இது உலகத்தினுடைய மாற்றம். உலகம் வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது எல்லாரும் வரோம், எல்லாரும் சந்திக்கிறோம், எல்லாரும் பிரிகிறோம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துக்கினே இருக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த உடல்லேருந்து இந்த உயிர் பிரியறதுக்குள்ள இறைவனை உணரணும், தன்னை தான் உணரணும். உலகம் ஃபுல்லாக சுற்றி ஒரு எத்தனை கோயில் சுற்றினீங்கன்னாலும் தன்னை உணரவே முடியாது. உலகத்தை தெரிஞ்சுக்கலாம், மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஆனால் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோளே என்ன? தன்னை தெரிஞ்சுங்க. நான் யார்? அதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கணும். நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக வந்தேன், நான் என்ன செய்ய வந்தேன், என்ன செய்துன்னு இருக்கிறேன், இதை உணருங்கன்றதுக்காக தான் இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோள். இதை உணர்றதுக்கு தான் உபதேசங்களும் கொடுக்குறோம். இவ்வளோ உபதேசங்கள் கொடுக்குறோம். இந்த உபதேசங்களை செய்ய முடியாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்கி அதை வீணாக்காதீங்க, அதனுடைய மரியாதையை கெடுத்துடாதீங்க.
முடிஞ்சவங்க மட்டும் வாங்குங்க. ஆனால் உபதேசம் வாங்குறவங்க உபதேசம் வாங்குறதால ஏதோ ஞானி ஆகிட்டோம், நம்ம ஆன்மீகவாதி ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. எந்த உபதேசம் கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் செய்தால் தான் அது உங்களுக்கு பலன் உண்டு. உபதேசம் கொடுக்குறதால ஒரு பலனும் கிடையாது. வழியை காட்டுறோம், அந்த வழியை நீங்கள் போய் அடையிறது, இலக்கை அடையிறது அது உங்களுடைய சாமர்த்தியம் தான். அதுக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணணும். 1000 வேலைகள் 1000 கஷ்டங்கள் நமக்கு இருந்துக்கினே இருக்கும் உலகத்தில். நம்ம வாழற வரைக்கும், உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒவ்வொரு துன்பங்கள் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அத்தனை துன்பத்திலையும் இறைவனை நம்ம கை கொள்ளணும். நம்ம யாருன்னு நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கடவுள் யாருன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வழி தான் நம்ம காட்டி கொடுத்துன்னுக்குறோம். எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். ஆமாம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். ஆனால் நம்ம உயிர் யார் கையில்? நம்ம உயிர் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம சாக போகிறதே இல்லை, மரணம் அடைய போகிறதே இல்லை. ஆனால் நம்ம உயிர் நம்ம இறைவன்கிட்ட இருக்குது. அதனால் வாழ்க்கை, உடல் என்ற உலகன்ற வாழ்க்கையை வாழறது இந்த உடலும் உலகமும் சம்மந்தப்பட்டது. ஆனால் உயிர் இறைவனை சம்மந்தப்பட்டது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்லின்னுக்கிறேன். வாழ்க்கை என் கையில், ஆனால் என்னுடைய உயிர் இறைவன் கையில். அப்படிப்பட்ட இறைவனை நான் அறியணும். அறியறதுக்கு எது வழி? அந்த வழியில் நான் பயணம் பண்ணணும். என் வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் 1000 இன்பங்கள் வந்து போச்சு, ஆனால் இறைவன் வரலையே. இறைவனை அடையணும் நான். அதுக்கு வழி அது. அந்த வழியை தெரிஞ்சுக்கின்னு அதில் பயணம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் 40 வருஷமாக நான் பேசின்னு இருக்கிறேன். இந்த மக்கள் வந்து துன்பம் துன்பம் துன்பம், அண்ணன் செத்தான், தம்பி செத்தான், புருஷன் செத்தான், பொண்டாட்டி செத்தா, புள்ள செத்தா, இதே துன்பங்கள். எல்லா துன்பங்களும் ஒரு நாள் மாறியாகும். எதுவுமே நிரந்தரமான துன்பங்கள் இல்லை. எந்த இன்பமும் நிரந்தரமான இன்பமும் இல்லை. எப்படியாப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் துன்பங்கள் வரும், எப்படியாப்பட்ட ஏழையாக இருந்தாலும் இன்பங்கள் வரும். எல்லோருக்கும் இந்த உலகத்தில் இது சகஜமான விஷயம். ஆனால் எல்லோருக்கும் இறைவனை அடையிறதில்லை. இறைவனை அடைய வழி தேடுறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை அடையுங்க. அதை அடைஞ்சிங்கனால்தான் முக்தி மோட்சன்றது ஏதோ வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. உயிரால் அடையணும். உயிர் வந்து ஒரு ஏணி மாதிரி, அதை வச்சு ஆன்மாவை அடையணும். உலகத்தில் கடவுள் 2 கடவுள். ஒன்று உலகத்தை படைச்சி உலகத்தையும் ஆட்டி படைச்சின்னுக்கிற கடவுள் ஒன்று, நமக்குள்ளே ஆன்மான்ற கடவுள் ஒன்று. நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அதை அடைஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், இன்பமான வாழ்க்கையாக இருக்கும், ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். அதை அடையிறதுக்கு தான் வழி சொல்லின்னுக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் அதை அடைவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பயம், பதட்டம், மன அழுத்தம் அப்படி இல்லாமல் எல்லாம் வாழ முடியுமா சாமி? வாழவே முடியாது சாமி. எப்படி வாழ முடியும்? யாருக்கு சாமி சாத்தியம்? அதை தான் சொன்னேன். பயம் பதட்டம் எங்கேருந்து வரும்? நான் இல்லாத ஒரு பொருள் இருக்குது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் பயப்படுவேனா? பயப்படவே மாட்டேன். ஆனால் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகி போச்சு, ஒரே இருட்டாகி போச்சு. இப்போ எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரில, எதை பார்த்தாலும் எனக்கு பயம் வரும். அப்போது மனசில் மயக்கங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் பயம் தான் இருக்கணும். யார் இந்த உலக வாழ்க்கையே பெருசுன்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயம் வந்தே தீரும். அது தவிர்க்கவே முடியாது. நம்மளாம் ஒன்றும் மகான் இல்லை, நாமெல்லாம் சராசரி மனுஷன்தான். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும், அதுக்காக ஓடுற வரைக்கும் பயமும் பதட்டமும் நமக்கு வரும். ஏன்பா வரணும் அப்படின்னா, அந்த பயமும் பதட்டம் தான் இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்மளை மனுஷனாகவே வச்சுன்னுக்குது. இல்லைன்னா நம்மள என்ன ஆயிருக்கோம்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யார் ஒன்றே கேட்டால் கெட்டு போட்டான் அப்படின்னு ஒரு மிருகம் மாதிரி ஆகி போயிட்டுருக்கோம். புரியுங்களா? ஒரு குடும்பஸ்தனால் மட்டும்தான் தன்னுடைய கர்மா அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. எதுக்கு ஐயா வந்து குடும்பத்தை ஒரு கையில் பிடி, ஞானத்தை ஒரு கையில் பிடின்னு எதுக்காக சொன்னார்? இறைவனை ஒரு கையில் பிடி சொன்னாருன்னா, இறைவனை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமோ நமக்கு தெரியாது, ஆனால் குடும்பத்தை பிடிப்போம். அந்த குடும்பம் நம்மளை சும்மா விடுமா? ஆட்டி படைக்கும். நாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளையிற வரைக்கும் தான் அவங்கள நம்ம விட்டு வைப்பாங்க. என்னைக்கு என் வழியே போதும் நான் போக ஆரம்பித்தோம்னா, நான் என்னால் பாடம் செய்ய முடியாது, வீட்டில் சாப்பிட முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் இடைஞ்சல் வந்துடும். இப்போ பயம் வருமா, பதட்டம் வருமா? எல்லாமே வரும், எல்லாம் வரும். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டினது தான் இறைவனுடைய வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ சராசரி மனுஷன்லாம் என்ன பண்ணணும்?
எது நடந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமான பொருள் இறைவன் மட்டும்தான். நான் இந்த இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அப்பா நீ கொடுத்தது தான், இதற்கு உன்னை தவிர எனக்கு வேற யாராலையும் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது இந்த உலகத்துலன்னு ஆத்மாத்மா சரணடைஞ்சிட்டா நாளடைவில் இந்த பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது. நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டா பயமும் பதட்டம் வருவோம். என்ன ஆனாலும் என்னை தாங்கி பிடிக்க என்னோட இறைவன் வருவான். ஐயா வருவார், இறைவன் வருவாருன்னு நினச்சிட்டோன்னு சொன்னால் நான் தனியாக நிற்கிறேன்ற பயமே இருக்காது. அப்போ பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது. புரியுதுங்களா? அது ஒன்று தான் அதுக்கான வழி. கண்ணு தெரியாத கூட என்ன பண்ணுவான், எப்பவுமே கூட வச்சுருப்பான். ஏன்னா அவனோட பலவீனம் தெரிஞ்சு போச்சு. இந்த கண்ணால் நான் நடமாட முடியாது, இந்த கண்ணால் நான் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு எங்கே போனாலும் அந்த கைத்தடியை அவன் கூடவே வச்சுருப்பான். பலவீனம் தெரிஞ்சால் எதை பிடிச்சிப்பாங்க, சாட்சியான பொருளை பிடிச்சிப்பாங்க. ஆனால் அறியாமையிலையும் ஆணவத்திலையும் இருந்தால் கைத்தடியை தூக்கி போட்டுட்டு மேடு பள்ளம் எங்கன்னு தெரியாமல் குப்புரச்சி விட வேண்டியதுதான் சார். புரியுதுங்களா? அப்போ மனம் தடுமாறாமல் வாழணும்னா ஆணவத்தையும் அறியாமையும் தூக்கி தூர போட்டுடும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரே வழி குருவோட பாதத்தை பிடிச்சால் மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் விமோச்சனம். சொல்லுங்க சாமி. இது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தால் மெய்வருத்த கூலியால். ஆமாம், அது ஒரு எக்ஸ்பிளைன். அது என்னன்னு கேட்குறீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாமி. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சாமி. விதினா என்னப்பா? விதி இப்போ நான் பிறந்துட்டேன், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் இறந்து தான் போகணும். இதானே விதி? இதானே விதி? வேற எதனா இருக்குதா? இல்லை, இதுதான் விதி. பிறந்ததெல்லாம் ஒரு நாள் போய் சேர்ந்துடும். இந்த உலகத்தில் நிலையான பொருள் நிலையான உயிர்கள்னு ஒன்று கூட இது வரைக்கும் இறைவன் படைக்கவே இல்லை. அதானே உண்மை? இதுக்கு பேர் தான் விதி. பிறந்தா போய் ஆகணும்பா, இதுதான் விதி, முடிச்சிட்டான் இறைவன். ஆனால் மகான்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி தான் பிறந்தாங்க. அவங்களும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்தாங்க, யாருமே வானத்துலேருந்து குதிக்கவே இல்லை. புரியுதுங்களா? நம்மள மாதிரியே தான் வாழ்ந்தாங்களா. ஆனால் அவங்களால மட்டும் மரணத்தை எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க யாரும் சாகலையே. அப்போ அதுக்கு காரணம் என்ன? சாகா கலையை பிடிச்சிட்டாங்க. அப்போ தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது யாரோட மரணத்தை, இந்த உயிரோட மரணத்தை தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தரால் ஒரு மனுஷனுடைய மரணத்தையே தடுக்க முடியும். அவர் யாருன்னு சொன்னால் அவங்க தான் குருமார்கள். இறைவனாலேயே செய்ய முடியாத அந்த வித்தையை, அந்த ரசவாதத்தை இந்த மண்ணுலகில் மனுஷன் மாதிரியே பிறந்து மண்ணுலகிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறவங்க யாருன்னா அவங்க தான் குருமார்கள் மட்டும்தான். அப்போ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அப்போ உன்னுடைய துன்பத்துக்கும் காரணம் எது? விதிதான். விதிதான். உன்னுடைய இன்பத்துக்கு காரணம் விதிதான். விதியை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ அழுவத்துக்கும் நீ சிரிக்கிறதுக்கு காரணம் உன் தலையில இறைவன் பிரம்மன் எழுதி தான் உன்னை அனுப்பிச்சு விட்டுட்டான். இப்போ நீ இந்த விதியை நினைச்சிட்டு அழ போறியா, தப்பிச்சு கரை சேர போறியா? அழுதா விமோச்சனம் இல்லை. தப்பிச்சு கரை சேரணும்னு சொன்னால் அழுத நிறுத்திட்டு உன்னோட முயற்சியை நீ செய்யணும். ஏன்னா உன்னோட முயற்சியால் மட்டும்தான் விதியை வெல்லக்கூடிய வல்லமை உண்டு. ஏன்னா நீ செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் நீ எழுதுகிற விதியாக மாறும். ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் இன்னைக்கு விதியாக இருக்குதுன்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தானமும் தவமும் கூட விதியாக மாறி என்னை காப்பாற்றி கரை சேர்க்கும். அப்போது தெய்வத்தாலே முடியாதுன்னு விட்டுறாதப்பா, விட்டுறாத, மனம் கலங்காத. உன்னோட முயற்சியை நீ கைவிடாமல் போனான்னா தெய்வத்தால் முடியாத விஷயமா இருந்தால் கூட நீ செய்யக்கூடிய முயற்சியால் பலன் உண்டு. யாராவது சும்மா இருந்து ஞானம் அடைஞ்சிடறாங்களா? யாருமே கிடையாது. தேவராக இருந்தாலும் அசுரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணதுக்கு இந்த பூமியில் வந்து தவம் பண்ணி தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ நாம் முடிக்கணும்னா என்ன பண்ணோம்? தவம் செய்தால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு கரை சேர முடியும். தவம் பண்ணவங்களுக்கு ஒன்று வரும். என்ன வந்துடும் தெரியுமா? என்ன வரும்? அகம்பாவம் வரும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத விஷயமெல்லாம் எனக்கு கொடுத்துட்டான்னு ஒரு ஆணவம் தனக்குள்ளேயே வந்துடும்.
ஏன்பா வருது அது? ஞானத்தை வழியில் போனவங்களுக்கு அப்படி ஒன்று வரலாமா அப்படின்னா அதுவும் வரும். அதுக்கு தான் இறைவன் சொன்னார், குருநாதர் சொல்கிறாரு, எப்பா நீ இறைவன் பக்கத்தில் இருக்கிறேன்னு கொஞ்சம் கூட சாதாரணமாக இருந்துட போகிற. மாயையோட வடிவமும் இறைவனோட வடிவம் தான். இறைவன் எப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கிறானோ மாயையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நீயும் அங்கே தான் இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை மாதிரியே உன் பக்கத்தில் மாயையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்து இருக்குது. இறைவன் பக்கத்தில் உக்காந்துட்டவனு யாராவது கொஞ்சமாவது சாதாரணமாக நினச்சிட்டிங்கன்னா இந்த இறைவன்கிட்டேருந்து அதை மறைச்சி நம்மளை ஞான பாதைக்கு போக விடாமல் மாயையானது நம்ம காலை பிடிச்சி ரோட்டில் கொண்டு வந்து சேர்த்துடும். அப்போ இறைவனுடைய பலமானது எதுன்னா மாயை. ஏன்னா இறைவனையே மறைக்குது. இதனால் வரைக்கும் யாராவது சொல்லாமல் இந்த பாடங்கள்லாம் தெரிஞ்சுதானா? தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு இப்படி ஒரு பாதகதுன்னே தெரியுது. அப்போ அது வரைக்கும் நம்மளை தெரியாமல் காப்பாற்றிருந்தது எது அப்படின்னா அதுதான் மாயை. அப்போது இப்போ நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போகிறோம் இல்லையா? அப்போ இப்போ என்ன நடக்குது? இது வரைக்கும் நமக்கு குறுக்கில் இருந்த அந்த மாயை இப்போ விலகி நிற்குது. அப்போ நாம் என்ன பண்ணோம்? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசில் நான் என்ற அந்த அகம்பாவம் வராத பார்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் சாமி நீங்க சொல்றது. அது வந்ததுன்னு சொன்னால் நம்மளை யாரும் கெடுக்க வேணாம். அதுவே மம்முட்டி எடுத்துக்கும், அதுவே கடபாறை எடுத்துக்கும், அதுவே பள்ளம் தோண்டும், நம்மளை போட்டு மூடிடும். ஐயா சொல்லுவார்.